இது எல்லாமே மொத்தமா வாங்குனது இல்ல இல்ல இது தனியா வேற எங்கேயோ போகும்போது வாங்கணும். ஐடியாஸ் இருந்தா சொல்லுங்க, அதை எப்படி சரி பண்ண முடியும். இது வந்துட்டு வளைஞ்சு போய் கேரளால இருக்கு. இவளுக்கு ஏன்னு தெரியல, தங்கத்து மேல லவ் கிடையாது, இது மேலதான் லவ். இந்த மாதிரி எவ்வளவு வாங்கி நானும் பட்டு இங்க என்ன பண்றேன்னு பட்டு தெரியல நம்ம நானும் பட்டு என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா என்னோட இயரிங்ஸ் கலெக்ஷன் தான். இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். பட்டுவும் பார்க்க போறோம். அவ்வளோ நான் நம்பி ஒரு வீடியோ எடுக்க முடியுதா? சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பார்த்துக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பட்டும் நம்பி ஒரு வீடியோ எடுக்கலாம் ப்ளீஸ். கொஞ்சம் சவுண்டாக பேசு, இப்போ தானே சாப்பிட்டேன். சரி, பட்டுவை நம்பி ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வந்து மழையிலாம் தூங்க வச்சுட்டேன். ஆனால் அந்த பொறுக்கி நீரு கிச்சன் போன பின்னாடியே ஓடி போயிடுச்சு. என்ன பண்ணுறது? சரி, இதுதான் இயரிங் பாக்ஸு. அது கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கும், மேலெல்லாம் கண்டுக்காது. ஏன்னா இது வைக்கிறதுக்கு உள்ள இடம் இல்லை, அதனால வெளியிலவே கிடக்கிறதுனால இந்த குங்குமம் அங்கங்கே நிறையா திங்ஸு நம்ம வெளியவே தான் கிடக்கு. ஏன்னா அது எங்கே வைக்கிறது கரெக்டாக தெரியாதுனால வெளியிலே கிடக்கு. இல்லைடா, பீரோ ஒன்று வாங்கிட்டோன்னு இருவேன், அந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயாகிக்கும். பார்க்கலாமா? என்ன கேளுப்பா, அவங்கள கேட்கலாம் ஃபஸ்ட்டு. தங்க எனக்கு ஒரு ரிக்வஸ்ட்டு, மர பீரோ அந்த மாதிரி வாங்கணுன்னா 3 டோர் உள்ளது வாங்கினா மினிமம் என்ன பட்ஜெட் வரும்னு சொல்லுங்கள். இஎம்ஐ ஆப்ஷன்லாம் இருக்கான்னு சொல்லி யாருக்காவது தெரிஞ்சால் ப்ளீஸ் சொல்லுங்கள். இல்லை அந்த மாதிரி ஏதாவது அந்த எப்படி சொல்கிறது, செஞ்சு கொடுக்குறவங்க யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கூட அதுவும் எனக்கு கமெண்ட்டில் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் தங்க, கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம வீட்டில் 10 வருஷமாக உடஞ்சி போன பீரோவை தான் வச்சுட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதில் எங்களுக்கு திங்ஸ் வைக்க இடம் பத்தலை. ஸோ ப்ளீஸ் யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். காட்டு. ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டில் என்ன இருக்குன்னா, இது எங்கேம்மா வாங்கணும் இந்த ஸ்டட்டு? கேரளாவில். இது மட்டும்தான் கேரளாவில் வாங்கணும் இந்த ஸ்டட்டு. இது எங்கே வாங்கணும்? இது எல்லாமே மொத்தமாக வாங்கினது. இல்லை இல்லை இது தனியாக வேற எங்கேயோ போகும்போது வாங்கணும். ஆனால் இது கருத்து போச்சு, அதனால போட முடியல. இது இருக்கிறதே நான் மறந்துட்டேன், இதுதான் இப்போ போடணும். இது இருக்கிறதே நான் மறந்து போயிட்டேன். இப்போ காதில் போடு ஃபஸ்ட்டு தோடு, இந்த ட்ரெஸ்ஸுக்கு நல்லாயிருக்கும். போடுறேன். ஸ்டட்டு எத்தனை பேர்த்துக்கு ஸ்டட்டு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. லாவணிக்கு மட்டும் ஸ்டட்டு போடணும்னு தோணும், ஏன்னா அதில் போய் கொண்டையை போட்டுருவேன். அதுக்கு தோடு பெருசாக போட்டால் எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும், அதனால தான் இப்போ வந்துட்டு போட்டாச்சு. ஓகே, இப்போ இங்கே வாங்க. இது வந்து நான் 2-3 தோடு உடஞ்சது தான் ஒன்று வச்சுருப்பேன். இது வந்து ஃபஸ்ட்டு எனக்கு நான் தோடுன்னு வாங்கினது இது தான். வாங்கினதில் இது கிஃப்ட்டு தான் வந்துச்சு. ஆனால் இது நல்லா இருந்துச்சு, எனக்கு இங்கே பின்னாடி மட்டும் உடஞ்சி போச்சு, அதனால இது போட முடியல. ஆனால் இது நல்லா இன்னமும் நல்லா இருக்குது, ஆனால் பின்னாடி மட்டும் உடஞ்சி போனனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விட்டுட்டேன். ஏதாவது யாருக்காவது ஐடியாஸ் இருந்தால் சொல்லுங்கள், அதை எப்படி சரி பண்ண முடியும். இது வந்துட்டு வளைஞ்சு போச்சு, இங்கேயோ போட்டுட்டே படுத்துட்டேன் போல் வளைஞ்சு போச்சு. ஆனால் இதுவும் எனக்கு நல்லா இருந்துச்சு, வளைஞ்சு போச்சு. இந்த மாதிரி இப்போ கிடைக்கும். இது பழனியில் வாங்கணும். அடுத்து இங்கே ஒன்று எல்லாம் உடஞ்சதாகவே இருக்குது. இது இங்கே உடஞ்சிருக்கு, இதுவும் எனக்கு நல்லாயிருக்கும். இது ஒன்று. இது எங்கே வாங்கணுமா தெரியல, சமயபுரத்தில். எங்கள் அம்மா இதுவும் உடஞ்சி இது எப்போ உடஞ்சது எப்படி உடஞ்சதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் இது உடஞ்சி நல்லா இருந்துச்சு. இது எங்கே வாங்கினோன்னா இதெல்லாம் கேரளாவில் வாங்கினது. இல்லை இது கேரளாவில் வாங்கல, இங்கே பழனியில் வாங்கினதுன்னு நினைக்கிறேன். பழனியில் 2 செட்டாக 1 செட்டாக தான் நட வாங்கணும். அதான் இதுவும் வாங்கணும். ஒரே நிமிஷம் அப்படியே நம்ம பட்டு பார்க்கலாம். சோப்பாக்கிட்ட வந்துட்டான். நான் பார்த்துட்டு ஜம்பிங். அவ்வளோதான், அது அவர் பிளேஸு. அவர் அங்கே படுத்துக்குவாருன்னு வச்சுக்காங்களேன். அவன் ஸ்மெல் எங்கே வருதுன்னு ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். இதாண்டா நம்ம இடம் படுறா சின்ராஸ்ன்னு படுத்துட்டியான். சரி சின்ராஸ் அங்கே படுத்துட்டு போறியா, நீ சொல்லு சின்ராஸ். இது வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு போகாமல் அம்மாவும் நிறுவனம் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. இதுக்கு ஏதோ நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ அந்த தீபாவளிக்கு, ஆனால் என்ன வருஷம்னு தெரில, 2023ன்னு நினைக்கிறேன் அந்த தீபாவளிக்கு. அப்போ தான், ஏன்னா எனக்கு இவ்வளோ பெருசெல்லாம் போடுறதுக்கு அவ்வளோக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் இது போட எனக்கு நல்லா தான் இருந்துச்சு போடணும். இது
இது ஓகே, இது கேரளாவில் எடுத்தது. இது தெரிஞ்சிருக்கணும், நிறைய இதில் இது போடுவேன். ஏன்னா இது நல்லாயிருக்கும். அடைச்சி நல்லாயிருக்கா மயில் மயில். அப்புறம் இது ஒன்று, இது வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப என் ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணா. இதெல்லாம் ஸ்டோன்லாம் கொட்டி போச்சு. ஸ்கூல் படிக்கிறப்ப என் ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணா. இது கேரளாவில் எடுத்து. கேரளாவா? கேரளாவா பெங்களூர்ல எடுத்து. இது இல்லை, இது கேரளா. பெங்களூர் எடுத்தது வேறு. இது கேரளா. எனக்கு திருப்பி காட்டுறேன். இது கேரளாவில் எடுத்தது. இது வந்துட்டு இதுவும் என் ஃப்ரெண்டு தான் கிஃப்ட் பண்ணா. ஆனால் என்னாச்சுன்னா வாங்கிட்டு வந்து பேக்கில் வச்சேனா அன்றைக்கே உடஞ்சி போச்சு. ஒரு நாள் கூட போடலைண்ணா. இது சரின்னு சொல்லி வச்சுருக்கேன். இது எங்கே எடுத்ததுமா? இது பெங்களூர் எடுத்தது. இது எங்கேயோ போயிட்டு வாங்க. நாங்கள் மால் போன அன்னைக்கு வாங்கிட்டு வந்தது. இது வந்து இந்த இது எடுக்கிறப்பவே இன்னொருத்தோடு எடுத்தாங்க. அது அப்போ இது போட்டது. இது எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும்னா இது போடுவேன். கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் அதே மாதிரி. இதுவும் பெங்களூரில் எடுத்தது தான். ஆனால் அதெல்லாம் போடுறதே கிடையாது. எல்லாம் போடணுமா? அதுக்கு போடுறது தகுந்த மாதிரி டைம் வர மாட்டேங்குது. பெங்களூர். இது வந்து அந்த பழைய வீட்டில் இருந்தப்போ பக்கத்து வீட்டு அக்கா கொடுத்தாங்க. இதுதான் இப்போ நம்ம ரெகுலர் யூஸ். இது நிறுவ வேணும். நிறுவ வாங்கினா நிறுவ போடலை. நான் ஓடிட்டுருக்குறேன். 90 ரூபாயா என்னமோ. இது இப்போ மாலில் வாங்கினது அருணோதயாவில். அப்புறம் இதுவும் பெங்களூர் தான். பெங்களூர் இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அதனால் கம்மி நேரம் போடுற மாதிரி பார்த்து போடணும். இது கேரளா. இது அந்த 2 ட்ரெஸ்ஸுக்கு நல்லாயிருக்கும். நான் போட்டிருக்கேன். அப்புறம் இது இங்கே இருக்குது. அங்கங்கே போட்டு வச்சுருவேன். இது வந்து ரீசெண்டாக மீஷோவில் வாங்கினது. இதுவும் மீஷோவில் வாங்கினது. ஆனால் உண்மையாக நல்லா இருந்துச்சு. நேரில் பார்த்து வாங்கினதை விட மீஷோவில் வாங்கினது நல்லா இருந்துச்சு. இது வந்து என் பர்த்டேக்கு ஒரு அக்கா கொடுத்தாங்க. நான் இது போடலை அப்படியே. இதுக்குள்ளே அப்புறம் அந்த செயின், இது ஒரு செயின், பட்டர்ஃப்ளை செயின், இங்கே ஒரு ஹார்ட் செயின், அப்புறம் இந்த ஸ்டட்டு. ஹோல்சேல் கடையில் போய் இந்த மாதிரி நிறைய ஸ்டட்டு வாங்கிட்டு இருந்தோம். திஸ் இஸ் மை இயரிங்ஸ் கலெக்ஷன். இப்படி தான் இருக்குது. ஆனால் இவளுக்கு ஏன்னு தெரியல, தங்கத்து மேலாம் லவ் கிடையாது, இது மேலே தான் லவ். இந்த மாதிரி எவ்வளோ வாங்கி கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. முழுசாக சந்திரமுகியாக மாறின ரக்ஷு எங்க பாரு. முழுசாக சந்திரமுகி மாறின எல்லாத்துலயுமே இருக்குது. ரக்ஷு பயப்புள்ள வேணும். இந்த டப்பா இன்னும் நிறைக்கணும். ஃபுல்லா நிறைக்கணும். போன வருஷம் பார்த்தப்ப இவ்வளோ இருந்துச்சா? இவ்வளோ வந்துருச்சு. சரி, ஓகே, டாட்டா, பை பை. வேற ஒரு வீடியோ. இதில் எது பிடிச்சிருக்கு, எது எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. பாய். நான் போய் பட்டுக்குள்ள படுக்க போகிறேன்.